நண்பா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் 5 கிலோமீட்டர் வந்து மாரத்தான் ஓட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மோட்டிவேஷனாக ரன்னிங், எக்ஸசைஸ், ஸோ இது எல்லாமே வரும். ஸோ நேச்சுரல் எக்ஸசைஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நெல்லிக்குப்பம் கிராமம். ஸோ இங்கே தான் இருக்குது. ரெகுலராக பார்த்திங்கன்னா 6 மணிக்கு நம்ம வந்து ரன்னிங் போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போலீஸ் ட்ரைனிங் போகிறவங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா உடம்பை வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். எப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராகவே பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் வந்து ரன்னிங் போவோம். அந்த 2 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். ஸோ நம்மளோட ஸ்டெமினா வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து சண்டேன்றதுனால 5 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மாரத்தானை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அது 5 கிலோமீட்டராக இருக்கலாம், இல்லை வந்து 10 கிலோமீட்டராக இருக்கலாம். இந்த மாரத்தான்ன்றது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டெமினா லெவலையும் சரி, நம்மளோட வந்து பவர், நம்மளோட பாடியோட பவர் என்ன இருக்குன்றது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸசைஸ். ஸோ சிறந்த ஒரு ரன்னிங். அதனால் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன், நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எடுத்ததும் 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டு, பாடி பெயின், ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ ரன்னிங் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு ஓடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ரன்னிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது பார்த்தோன்னா ஹீலில் ஓடாமல் டோவில் வச்சு ஓடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரன்னிங் இந்த மாரத்தான் இந்த மாதிரிலாம் ஓடும்போது லாங் ஸ்டெப்பு போட்டு ஓடணும். ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் வச்சு ஓடாமல் லாங் ஸ்டெப் போட்டு ஓடுங்க. அதுதான் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து உடம்பை வந்து ரொம்ப டயர்டாக்காமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக ஓட ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷோல்டர் இருக்குது இல்லையா, நம்ம ஷோல்டரை வந்து நல்லா ஷேக் பண்ணி ஓடணும். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணி ஓடணும். அதுக்கப்புறம் நம்ம ஹிப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரை பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஓடுங்க, பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஓடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான சில ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ரன்னிங் வந்து எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் ஈஸியாக ஓடலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் வச்சு ஓடி இருக்கோம். அதாவது எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து முடியுது, அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வச்சு ஓடி இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ டைமிங்குள்ளே ஓடி இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வீடியோவில் பார்த்தா தெரியும். அதாவது 21 நிமிஷம் 59 செகண்ட், அதாவது 53 செகண்ட்குள்ளே ஓடி இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.